கூட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, செங்கல் மணல் அதெல்லாம் வந்து மேல 3 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்ல ஏத்தணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய நம்மளோட லிஃப்ட் நம்ம பண்றோம். 45 மீட்டர் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த பக்கம் இழுத்தா மேலே ஏறும், இந்த பக்கம் இழுத்தா கீழே இறங்கும். சிஸ்டம் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே இது வந்து மேனுவல் ட்ராலின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் கியர் டைப் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி ஒர்க் பண்ணலாம். எங்க வேணா இழுக்கலாம். நல்ல ஸ்பீடா வருது. ஸ்பீட் தெரியுது பாத்தீங்களா? ஆமா. பியூர் இந்தியன் பிராண்ட். போர் மோட்டர்ல இருக்கு பாத்தீங்களா? ஹெவி யூஸ். பெரிய மண் லோட் இருக்கு. ஒரு நாள் முடிச்சிடும். சர்வீஸ் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் ஃப்ரீயாவே கொடுத்துடலாம். காலையில வந்து மண் ஆகட்டும் கல் ஆகட்டும் ஃபுல் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் தான். சரிங்க. அப்படியே நம்ம ஒர்க் பண்ணி காட்டுன மாதிரி. மொத்தம் 2 ஆப்ஷன் இதுலயே வந்துரும். இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு 15 மீட்டர் ஃபாஸ்ட்ல போகும். அப் டவுன். ஆமா. மார்க்கெட்ல எந்த பிராண்ட்லயும் 25 LBS வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்ம பிராண்ட்ல மட்டும் தான் பண்றோம். அவர் வந்து மேல கீழ அமுத்துறாரு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து 300 மீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். ஆமா. நம்ம எந்த பக்கம் எந்த டைரக்ஷன் நம்ம கண்டெய்னர் திருப்பி வைக்கணுமோ அது மாதிரி திருப்பிக்கலாம். ஏன்னா இந்த ரொட்டேஷன் இருக்கு. இதுல நம்ம இங்க இருக்கோம் 300 மீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். மொத்தம் 3 சுவிட்ச் இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி. ஆமா. ஸ்டாப்பர் பட்டன். ப்ரோ வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா மெஷினரிஸும் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு அப்படி காட்டுறீங்க. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா மெயினா இந்த மேனுவல்ல லிஃப்ட் பண்ணக்கூடிய செயின் பிளாக் ஆகட்டும், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் செயின் ஹைஸ்ட் ஆகட்டும். சரிங்க. இந்த சிவில் ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, மினி லிஃப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. மினி கிரேன்னு சொல்லுவாங்க. மினி கிரேன் மாதிரியே இருக்குங்க. அதே கிரேன் தான். இப்போ அதுக்கு வரக்கூடிய பொருளாகட்டும். அதே மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டார் இருக்கு, டிசி ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டார் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசி கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டர். ஓகே. இப்போ அதே இதுல ஏசி கரண்ட். இப்போ ஏசிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் லைன்லயே இருக்கு. அதே மாதிரி லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபேஸ் லைன்லயே இருக்கு. ஓ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஆமா இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய லைன் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். இப்போ நம்ம லிஃப்டிங் எக்யூப்மென்ட் பாத்தீங்கன்னா டே பை டே லைஃப்ல எல்லாத்துக்குமே கமர்ஷியல் ஆகட்டும், போத் மேனுவல் அதுவாக எலக்ட்ரிக்கல்ல யாரும் பில்டிங் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா சிவில் ஒர்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கூட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, செங்கல் மணல் அதெல்லாம் வந்து மேல 3 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்ல ஏத்தணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய நம்மளோட லிஃப்ட் நம்ம பண்றோம். அதுவாக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜின் வந்து கழட்டி மாட்டணும். அதுக்கு தகுந்த எல்லா பொருளும் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னென்ன வேரியன்ட் எல்லாம் ஒண்ணா காட்டிடுறேன். ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன காட்ட போறீங்க? இது பாத்தீங்கன்னா மேனுவல் செயின் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டவுன் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு பொருளை மேலே ஏத்தணும் கீழே இறக்கணும். நம்ம இந்த பக்கம் இழுத்தா மேலே ஏறும், இந்த பக்கம் இழுத்தா கீழே இறங்கும். அவ்வளவு. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எத்தனை கிலோ வரைக்கும் இது வந்து 1000 கிலோ வரை இந்த பொருளை வந்து தூக்கலாம். இந்த ஒரு இதுல 1 டன் வரைக்கும் பண்ணலாம். இது வந்து 1000 கிலோ தூக்கலாம். இதுலயே போட்டுருக்காங்க 1 டன். 1 டன் போட்டுருக்காங்க. இதோட டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு 12 கிலோ தான் வரும். ஆனா 1000 கிலோ வந்து கம்பல்சரியா தூக்கும். என்ன ரேட்டுங்க வருங்க? இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 2500 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2500. ஆமா. இதுல வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா வெரைட்டியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 6 months வாரண்டியில வரும். அதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்ல போகும்போது 3500 ரேஞ்சில் போகும்போது 1 year வாரண்டியில வரும். அதுல வந்து 5500 ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு வந்து 2 year வாரண்டி வித் சர்டிபிகேட் எக்ஸ்ட்ரா பிரேக் வாஷரோட கொடுத்துடலாம். ஃப்ரீயா ஒரு செட் இப்போ கையோட கொடுத்துடலாம். வாரண்டி வித் நம்ம பிரேக் ஷூவோட கொடுத்துடலாம். ஓகே. 2 டன் என்ன ரேட் வருங்க? இது அதுலயே பாத்தீங்கன்னா 2 டன் கெபாசிட்டி பேசிக் பாத்தீங்கன்னா 3800 ரூபாய். 3800 ரூபாய். இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. அதுலயே அதே மாதிரி தான் உங்களுக்கு குவாலிட்டிக்கும் கேரண்டி வாரண்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வித்தியாசம் ஆகும். ஏன்னா இப்போ இது இந்த செயினோட சைஸுமே மாறும். ஆமா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆர்எம்எம் செயின் போட்டிருக்காங்க. சரிங்க. அதே 2 டன்ல ஆர்எம்எம் செயின்ல வந்து டபுள் செயினா போட்டுருக்காங்க. 2 செயினா வரும். ஆமா. இதே வந்து 3 டன் கெபாசிட்டி போகும்போது 8 mm செயின் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து டாப் ரேஞ்ச். சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் பிளாக்லயே போட்டுருக்காங்க பாருங்க. 360 டிகிரியும் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? 360 டிகிரி. ஆமா இங்க பாருங்க போட்டுருக்காங்க 360 டிகிரி போட்டுருக்காங்க. ஆமாங்க. இப்போ நார்மல் செயின் பிளாக்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 90 டிகிரில ஒர்க் பண்ண முடியும். வேலைக்கு 90. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி ஒர்க் பண்ணலாம். எங்க வேணா இழுக்கலாம். எந்த சைடு வேணா இழுக்கலாம். இந்த மாதிரி செயின் பிளாக்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த பேங்க் லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அங்க எல்லாம் இந்த மொபைல் கிரேன்ல உள்ள போகாது. லாக்கரோட வெயிட் வந்து 3 டன் கெபாசிட்டி வரும். அது வந்து உள்ள இழுத்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம உள்ள ஈஸியா இழுத்துட்டு போய்க்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 பட்ஜெட்ல வருது. சரிங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி வித் பிரேக் ஷூவோட கொடுத்துருவோம். கிராஸ் பீங்கிற பிராண்ட். ஆமா. இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிராண்ட் ஆத்தரைஸ்ட் டீலரா இருக்கும். நீங்க டீலர். ஆல் ஓவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, சவுத் சைடு வந்து நம்ம இந்த பிராண்ட் ஆத்தரைஸ்ட் டீலரா இருக்கும். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா ஐட்டமும் வந்து லிஃப்டிங்ல வரும். 1 டன் 2 டன் எல்லாமே வந்துரும். இது 5 டன். ஆமா. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பியர்ட மெயின் பிராண்ட் பாத்தீங்கன்னா RMS. ஓகே. RMS இன்ஜினியரிங் கம்பெனின்னு வரும். அவங்க தான் மெயின். அதோட நேம்லயே வந்து RMSன்னு ஒரு செயின் பிளாக் வருது. அதோட சப் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் பீங்கிற பிராண்ட். நம்ம கடையில நீங்க எந்த மெட்டீரியல் பார்த்தாலும் கிராஸ் பீல் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம டிஸ்ப்ளே வந்து இப்போ ஒரு கிட்டா வந்துருங்களா வித் செயின் எல்லாமே சேர்த்து. ஆமா. இப்போ இது நம்ம டிஸ்ப்ளே மாற்றங்காட்டிக்கு எதுவுமே வந்து பண்ணாம வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு 10 அடி செயின்ல வந்துடும்.
ஓகே. நம்ம எக்ஸ்டெண்டா செயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெர் மீட்டருக்கு வந்து 200 ரூபா. ஓகே. இது லோடு செயின். அதே மாதிரி ஹேண்ட் செயின் இழுக்கிற செயின் பாத்தீங்கன்னா பெர் மீட்டருக்கு 100 ரூபா. அவங்க கஸ்டமருக்கு வந்து இப்போ ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. 6 மீட்டர் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, டிஜே சிஸ்டம் யூஸ் பண்றவங்க வந்து 6 மீட்டர் போடுவாங்க. அதே வந்து பெரிய பெரிய இந்த ஸ்கஃபோல்டிங் ஒர்க் பண்றாங்க, ஷெட் ஒர்க் பண்றவங்கலாம் வந்து 12 மீட்டர்ல போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது 110 என்ன வருதுங்க? இது வந்து 5500 ரூபா பட்ஜெட் வருது. 3 மீட்டர் செயின் ஆடுது. சரிங்க. இது செயின் வந்து நம்ம வேர் ஹவுஸ்ல இருக்கு, நான் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன். ஓகே ப்ரோ. ஓகே. வேற என்னென்ன இருக்குங்க நமக்கு? இது பாத்தீங்கன்னா அந்த அட்லஸ் செயின் பிளாக்னு ஒரு பிராண்ட். அட்லஸ்ங்கிற பிராண்ட். இது பாத்தீங்கன்னா பியூர் இந்தியன் பிராண்ட். போர் மோட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, ஹெவி யூஸ் பண்றவங்க வந்து போர் மோட்டருக்கு இதை எடுத்து போவாங்க. போர் மோட்டர் பண்றவங்க பாத்தீங்கன்னா 1500 அடி உள்ள இருக்கும். ஒரு ஏதாவது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அது வந்து வெளியே கழட்டி மோட்டர் கழட்டி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மோட்டர் போட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டர் வைப்பாங்க. மேனுவல் தான், மேனுவல்ல எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, இதே மாதிரி புள்ளி ஒன்று கீழே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுப்பாங்க, கீழே ஒரு மோட்டர் வச்சுக்குவாங்க. இப்போ இது எல்லாமே இரும்பு தானே ப்ரோ? துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெஸ்ட் அடிக்கும். ரெஸ்ட் அடிக்கிறவங்காட்டிக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கேட்டா அது கம்ப்ளைண்ட் ஆகாது. இங்க இருக்க எல்லா பொருளுமே வந்து ரெஸ்ட் அடிக்கக்கூடிய பொருள் தான். நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் அடிக்கும். எதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அதோட காஸ்ட் வேற, அதை கேட்டால் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. இது என்ன ப்ரோ பார்க்க டிஃபரெண்டா இருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏசி மோட்டர். சரிங்க. மினி லிஃப்ட்னு சொல்லுவாங்க, மினி ஐஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா வந்து வீடுகள்ல இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல வந்து வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வாட்டர் கேனை மேல லிஃப்ட் பண்றதாகட்டும் அதெல்லாம் முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி மோட்டர் கொடுத்தாங்கன்னா ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஆமா. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். சரிங்க. லைஃப் டைம் அதுக்கு சர்வீஸ்க்கு ஸ்பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம கடையில எந்த பொருள் நம்ம டிஸ்ப்ளே பண்ணாலுமே அதுக்கு வந்து ஸ்பேர் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து 1 இயர்னு இல்ல. அவங்க வந்து வாங்கி வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல கம்ப்ளைண்ட் ஆச்சுங்களா, ஸ்பேர் நம்மளால கொடுக்க முடியும். இல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல 1 இயர் தான் நான் ஸ்பேர் தருவேன், 1 இயருக்கு மேல ஸ்பேர் தரேன், அந்த மாதிரி பேச்சு இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீடியோ பண்ணிருக்கோம். அப்ப இருந்து இந்த கடை இருந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி மோட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஹெச்பி ல கிடைக்குங்க? எவ்வளவு ரேட்? இது பாத்தீங்கன்னா பேசிக் வந்து 6500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை ஹெச்பி மோட்டருங்க அது? அது வந்து 1 ஹெச்பி மோட்டர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கிலோல பாத்தீங்கன்னா 2 ஹெச்பி மோட்டர் வரும். அது அலுமினியம் வைண்டிங்ல வரும். அதே 2 ஹெச்பி மோட்டர் போயிட்டீங்கன்னா பியூர் காப்பர் வைண்டிங்ல வரும். சரிங்க. நம்மளோட கடையில வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து கேக்குறவங்களுக்கு அலுமினியமா காப்பராங்கிறது வந்து முன்னாடியே சொல்லியே கொடுத்துருவோம். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட். அலுமினியம்னா கம்மியா இருக்கும், காப்பர்னா அதிகமா இருக்கும். அலுமினியம் பிராண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேணும்னா உங்களுக்கு வந்து 11500 ரூபாய் கிடைக்கும். சரிங்க. மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து 12000 ரூபாய் சொல்லுவாங்க, நம்ம வந்து அது 500 ரூபாய் கம்மியாவே கொடுக்குறோம். ஆனா சொல்லியே கொடுத்துருவோம். அலுமினியத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கேரண்டி வராது. இந்த பியூர் காப்பர் வைண்டிங் மோட்டர்ல எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்து கம்பல்சரியா கொடுத்துரும். பிராண்ட் கொடுக்குற வாரண்டி. அதே மாதிரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு லைஃப் ஃப்ரீயாவே கொடுத்துடலாம். இப்போ யூஸ் பண்றாங்க, அதுல வந்து ஏதோ வந்து ப்ராடக்ட்ல உள்ளுக்குள்ள வர டேமேஜ் ஆயிடுச்சு, ஸ்பேர் போயிடுச்சு, ஒரு ஏதோ போயிடுச்சு, ஸ்பேருக்கு என்ன அமௌண்ட் அது மட்டும் வாங்கினா போதும். சர்வீஸ் பண்ற காஸ்ட் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா சர்வீஸுங்க போகும்போது எப்படியும் ஒரு மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணி மாற்ற மாதிரி இருந்தா அப்படி 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு உண்டான லேபர் காஸ்ட் வந்து நம்ம 1 ரூபா கூட வாங்குறது கிடையாது. இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிசி டைப், நம்ம ஏசி பார்த்தோம் பாத்தீங்களா, அது டிசி மோட்டர். இந்த டிசி மோட்டர்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட 4 வீலர் வருது பாத்தீங்களா, பேட்டரி 12 வோல்ட் பேட்டரியில வந்து யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர். இந்த ரெக்கவரி வண்டி ஆகட்டும், ரெக்கவரி வண்டியில மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கவரி வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏரியால வந்து ஏதாவது வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம வந்து மேல வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி யூஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் வரும். டோவிங் வெஹிக்கிள்ஸ். ஆமா, டோவிங் வெஹிக்கிள்ஸ் மெயினா. இதுல வந்து பேசிக் பாத்தீங்கன்னா 4500 LBS வருது. சரிங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா அளவுக்கு மாட்டிக்கலாம். இல்ல வீட்டுல வந்து முடியாதவங்க, வயசானவங்க முடியாதவங்க இருக்காங்க, அவங்களால வந்து எண்ணிக்க முடியல, ஒருத்தவங்க தூக்க முடியாதுன்னா இந்த மாதிரி மோட்டர் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்படிங்களா? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நம்ம கொடுக்கலாம். இதே மோட்டர் வந்து நம்ம வந்து ஒரு கார் இழுக்குவோம், அதெல்லாம் செட் ஆக முடியாது. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து 6500 ரூபாய் தான் இம்போர்ட்டட்ல வருது. நம்ம இந்தியன் பிராண்ட் பண்றங்காட்டிக்கு நம்ம ரேட் பாத்தீங்கன்னா 13000 ரூபாய் வரும். 13000. ஆமா, அதே டபுள். ஓகே. இதுலயே வந்து சைனா மோட்டர் வருது, அதுக்கு ஸ்பேர் கிடைக்காது, நமக்கு எல்லாமே ஸ்பேர் கொடுத்துடலாம். இதுல எத்தனை ஹெச்பி வரைக்கும் கிடைக்குங்க? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேவி கணக்கு வந்துரும். கிலோவாட் அந்த மாதிரி. ஆமா, கிலோவாட்ல வந்துரும். இது பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்பிஎஸ் கணக்கு தான் வரும். ஒரு எல்பிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 450 கிராம். சரிங்க. இது வந்து 6500 LBS. இதுல வந்து 13500 LBS வரும். அதிகபட்சமா 20500 LBS. மார்க்கெட்ல எந்த பிராண்ட்லயும் 20500 LBS வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்ம பிராண்ட்ல மட்டும் தான் பண்றோம். கிராஸ்பிங்கர் பிராண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு 20500 LBS வரும். இது என்ன ப்ரோ, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நான் சொல்லிடுறேன். அப்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய இந்த கண்டெய்னர்ல வருது பாத்தீங்களா, இது 30-40 டன் வெயிட் வரும். இல்லைங்களா, காட்டிடுறேன், லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இது வித் வீலோட வந்துரும். சரிங்க. மேல ஒரு பிளேட் தெரியுது பாத்தீங்களா, ஆமா, இதுக்கு மேல வந்து லோட் பண்ணிடுவாங்க. சரிங்க. இந்த கண்டெய்னருக்கு வந்து மொத்தம் 4 முக்கு இருக்குங்களா, 4 முக்குல ஒன்னு வச்சிருவாங்க. வச்சுட்டு நம்ம அந்த கண்டெய்னர் அப்படியே தள்ளிட்டு போனா அது அப்படியே மூவ் ஆயிடும். அப்படிங்களா?
நம்ம எந்த பக்கம் எந்த டைரக்ஷன் நம்ம கண்டெய்னர் திருப்பி வைக்கணுமோ அது மாதிரி திருப்பிக்கலாம். ஏன்னா இந்த ரொட்டேஷன் இருக்கு இதுல. சரி சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வந்து 6 டன் கெபாசிட்டி, அதை விட்டு போட்டீங்கன்னா 8 டன் கெபாசிட்டி வரும். சரிங்க. அதுக்கப்புறம் 12 டன் வரும், அப்புறம் 18 டன் வரும். இது வீல் லாக்கோட வந்து. ஆமா. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஐட்டம். யார்கிட்ட வித்தியாசமா இருக்கு, டிஃபரெண்டான ஐட்டம். இதெல்லாம் லிஃப்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியலுக்கு எல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏசி காட்டணும் பாத்தீங்களா, அது எல்லாமே வயர் மோட்டர். இதுல வயர்லெஸ் மோட்டர் வரும் நமக்கு. அது இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன். நம்ம லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான். ஒர்க் பண்ணியே காட்டிடுறேன். 3 சுவிட்ச் இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி. ஆமா, ஸ்டாப்பர் பட்டன். நம்ம இதை பிரஸ் பண்ணிட்டோம்னா அப் டவுன் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ரிலீஸ். அதே மாதிரி இங்க ஒரு ரெட் கலர் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, இது போய் இங்க அமுத்தும் போது இங்க ஒரு ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கு. சரிங்க. இதுக்கு மேல போகாது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாம இந்த பக்கம் பார்க்கும்போது டக்குன்னு லோடு மேல போயிட்டு குழந்தைங்க திடீர்னு அமுத்தி விட்டுருச்சுன்னா, அதே மாதிரி ஒரு லோடு ஏத்திட்டு இருக்கும்போது அப்நார்மலா என்ன ஆகக்கூடாது, மேல ஃபுல்லா போயிடும் கூடாது. அதுக்கு வந்து ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச் வந்து பண்ணிருக்காங்க. சரிங்க. ரிவர்ஸ் வந்துரும், ஃபார்வர்ட் போகாது. இது ஜஸ்ட் வந்து பட்டன் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோல்லே வந்துரும். இப்போ இது பாத்தீங்கன்னா வயர் ரிமோட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க மேல மாட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வயர் வந்து ஃபுல்லா கீழே இழுக்க முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து புதுசா வயர்லெஸ் வந்திருக்கு. அது நம்ம பிராண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதே உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காட்டிடுறேன். இது வந்து வயர்லெஸ். ஆமா, வயர்லெஸ் ரிமோட். மொத்தம் 2 ரிமோட் வரும். ஒரு வயர் ரிமோட் வரும், ஒரு வயர்லெஸ் இந்த கார்ட்லெஸ் ரிமோட் வந்துரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர் சரௌண்டிங். நம்ம இங்க இருக்கோம், 300 மீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா 2 ரிமோட் இருக்கு. ஒன்னு வந்து வயர் ரிமோட், நம்ம அதை ஒர்க் பண்ணவே இல்லை. சரிங்களா. வயர்லெஸ் ரிமோட் அவர் ஒர்க் பண்றாரு பாருங்க. இது வயர்லெஸ். ஆமா. ஓகே. அவர் வந்து மேல கீழ அமுத்துறாரு, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து 300 மீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். ஆமா. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய, அதே மாதிரி இந்த 3 ஃபேஸ் லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய எந்த மோட்டர்னாலும் நம்ம வயர்லெஸ் சிஸ்டம் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து 500 கிலோ மோட்டர் இருக்கு, வயர்லெஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம பண்ணிடலாம், மாட்டி கொடுத்துடலாம். எந்த மோட்டர் வேணா மாட்டி கொடுத்துடலாம், எதுக்கு வேணா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த மோட்டருக்கு தான் சூட் ஆகாது அப்படி கிடையாது. எந்த மோட்டருக்கு வேணாலும் வயர்லெஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க? இப்போ இதுல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ரிமோட்டான செட் மட்டும் 12,000 ரூபாய் வரும், மோட்டர் இல்லாம. ஓகே. இந்த யூனிட் மட்டும் 12,000 ரூபாய் வரும். அப்படிங்களா? மோட்டர் காஸ்ட் பிளஸ் அதுக்கு ஏத்த மாதிரி. ஆமா. இப்போ 500 கிலோ மோட்டர் பாத்தீங்கன்னா அலுமினியம் வைண்டிங்ல 6,500 ரூபாய் ஸ்டார்டிங் பட்ஜெட். ஓகே. இந்த காப்பர் வைண்டிங் போயிட்டாங்கன்னா 9,300 ரூபாய் வருது. அது வந்து ஒரு 12,000 ரூபாய் ஆட் பண்ணிட்டு 9,300 பிளஸ் 12,000. ஓகே. 6,500 பிளஸ் 12,000 அது வந்து வயர்லெஸ்ஸா பண்ணிக்கலாம். ஓகே. இது தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஆமா. ஓகே ப்ரோ. இப்போ இந்த வயர்லெஸ்ல காட்டுனீங்க, இதெல்லாம் யாரு ப்ரோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இந்த மாதிரி மோட்டர்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூட்ஸ் வந்து மேலே கீழே ஏத்தி இறக்கி ஃபார்வர்ட் பேக்வர்ட் வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் வந்து எல்லா பக்கம் ஏத்தி இறக்கணும். அதுக்கு வந்து EOT செட்டப்னு சொல்லுவாங்க. சரிங்க. பொருளை மேலே கீழே 6 ஆப்ஷன் வந்துடும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கு. அதுல வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 டன் இருந்து அதிகபட்சமா 10 டன் வரை கெப்பாசிட்டி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேல வந்து ரெக்யர்மெண்ட் கேட்டாலும் என்ன பண்ணலாம், அகைன் ஷார்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு பொருள் வந்து மேலே கீழே ஏற்றி இறக்கி ஈஸ்ட் வெஸ்ட் கொண்டு போய் அதை ஃபார்வர்டு. இப்போ வந்து நம்ம கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் வந்து அந்த முக்கில் இருந்து இந்த முக்குக்கு வைக்கணும்னா அந்த செட்டிங்ல பண்ண முடியும். வெயிட்லெஸ்ஸா இருந்தா நம்ம எடுத்துட்டு போகலாம். இவ்வளவு வெயிட்டா இருக்கு, அந்த பின்னாடி இருக்கிறதே எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆமா. அதெல்லாம் அதான். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேசிக் வெயிட் நாங்க 2 பேரும் தூக்கி வச்சுட்டோம். இதுல வந்து ஒரு 2 டன் வெயிட் இருக்கு. பெரிய மிஷின் வருது, அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஈஸியா வந்து உள்ள கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி யூஸ்க்குலாம் தான் இந்த மாதிரி மிஷின் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து வயர்லெஸ்ல பாத்துறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா டிசி மோட்டர் காட்டணும் பாத்தீங்களா. அதுல வந்து இந்த ஹைட்ராலிக் டைப், இந்த JCB எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, JCB டிராக்டர்ல எல்லாம் இந்த கூட்ஸ் வந்து லிஃப்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் இது. இது வந்து வித் ஆயில் சிஸ்டம் போட வந்துரும். இந்த ஹைட்ராலிக் பவர் பேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர். இதெல்லாம் வந்து நம்ம பிராண்ட்ல மட்டும் அது வந்து அவைலபிள் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் இருக்கு. நம்மள்ட்ட வந்து 65,000 ரூபாய் கொடுத்துடலாம். 65,000. ஆமா. 65,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட மட்டும் ஸ்டாக் இருக்கு. இந்த டோட்டல் ஆல் ஓவர் இந்த உக்கடம் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா, உக்கடம் பிளஸ் காந்திபுரம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மட்டும் இந்த பிராண்ட் வந்து என்ன இருக்கு, எப்ப கேட்டாலும் கிடைக்குமா நம்ம கிட்ட? ஸ்டாக் இருந்துச்சு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸ்டாக் இருந்தா கொடுத்துடலாம். இல்ல அப்படினா எவ்வளவு நாள் வெயிட் பண்றோம்? அது 10 நாள் வெயிட் பண்றோம். 10 நாள்ல பண்ணி. ஆமா, மினிமம் 10 நாள். முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆமா. இப்போ கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட இல்லாத பொருள் அகைன் ஷார்ட்டா கொடுக்குறாங்கன்னா 10 நாள் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா ரன் பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஏன்னா வந்து பேசிக் டைம் 10 நாளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணி 3 நாள் நமக்கு மெட்டீரியல் எனக்கு வந்து டிஸ்பேச் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்சிட் டைம் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் ஆகுது. அது 5 நாள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம 2 நாள் என்ன பண்றோம், கிரேஸ் பீரியட் நம்ம சொல்றோம். ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க வந்து கொண்டு வந்து போயிடறாங்கன்னு வைங்களேன். இப்போ வெளியூர்ல நிறைய பேருக்கு தேவைப்படலாம். இப்போ தமிழ்நாடு வேற ஸ்டேட்ல இருந்து கூட அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட்ல எப்படி சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரதர் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு டே பை டேல எல்லா ஊருக்கும் கொரியர் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க, இந்த மாதிரி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க எந்த ஊர்ல ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாலுமே நான் வந்து அந்த ஊரை கம்பல்சரி நான் ஏதாவது சேல் பண்ணியிருப்பேன். சரிங்க. அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் சேல் பண்ணியிருப்பேன். அந்த கஸ்டமரோட நம்பர் கொடுக்குறேன், அவங்க அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கேட்டு எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கேரண்டி அவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க.
அதான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆகட்டும், கேரளா, எந்த ஆல் இந்தியாவுக்குள்ள நான் வந்து இப்போ எங்கிட்ட வந்து நம்ம கடையில் வந்து மொத்தம் ஒரு 100 பொருள் இருக்குன்னா எல்லா பொருளையும் நான் வந்து மினிமம் ஒரு 20 கஸ்டமராச்சுக்கு ஒரு ஸ்டேட்டில் கொடுத்துருப்பேன். நான் அந்த கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு அவங்க எந்த ஏரியாவோ அந்த லொக்காலிட்டி இருக்கிறவங்க நம்பரை கொடுக்க தரேன். அவங்க கால் பண்ணி கேட்டு ரிவ்யூ கேட்டு நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எப்படிங்க நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிடலாம். ஆமாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வந்து மேக்ஸிமம் வந்து 300 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொடுத்துடலாம். கம்பல்சரி டெலிவரி ஆயிரும். 350 400 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 நாள் ஆகும். ஏன்னா நம்ம வீடியோக்கு வேண்டிய ஒரு நாள் சொல்லிட்டு மெட்டீரியல் போகாட்டி வச்சுங்க, அது வந்து நம்ம சைடு மேலே வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா கஸ்டமர் கீப் ஆன் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து வெளியூர்லேருந்து பணம் போடுறவங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு வேண்டியதை வேணும் நம்மளோட வேர் ஹவுஸ் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து ஹோல்சேல்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, ஆனால் யாருமே ஸ்டாக் காட்டுறது இல்லை. பேருக்கு 2 பீஸ் 3 பீஸ் வச்சிருப்பாங்க, ஹோல்சேல்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. இப்போ இங்கே டிஸ்பிளே காட்டியிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளோட ஜஸ்ட் நம்மளோட ஸ்டோரோட டிஸ்பிளே மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு டெமோ ஒரு பீஸ் வச்சிருக்கேன். இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு குடோன் கூட்டிட்டு போய் என்ன பண்றேன் காட்டிடுறேன். இந்த மெஷின் பத்தி ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்க. சோ இது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில்ல வர்க் பண்றாங்க பாத்தீங்களா, கூட்ஸ் வந்து மேலே ஏத்துறது. இந்த மாதிரி ட்ராலி வந்துரும். ட்ராலில வந்து மண்ணாகட்டும் கல்லாகட்டும் ஃபுல் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் தான். அப்படியே நம்ம வர்க் பண்ணி காட்டுன மாதிரி மொத்தம் 2 ஆப்ஷன் இதுலயே வந்துரும். இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு 15 மீட்டர் ஃபாஸ்ட்ல போகும். அப் டவுன். ஆமா, 15 மீட்டர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 50 அடி ஆயிருச்சு. நிமிஷத்துக்கு 50 அடி போகும். இது வந்து 3 HP மோட்டர் வரும். டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷன் வந்துரும். ரோப் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 165 அடி ரோப் இருக்கு. 50 மீட்டர் ரோப் இருக்கு. இது வந்து இந்த சிவில் ஒர்க்கு மெயினா வரக்கூடிய மோட்டர். இது வோல்டேஜ் டிஸ்பிளேவோட வந்துரும். வோல்டேஜ் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 மினிமமா இருக்கணும். மேக்ஸிமம் 255 வரை போலாம். எத்தனை கிலோ வரைக்கும் இது வந்து 500 கிலோ வரை லிஃப்ட் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா 500 கிலோ வரும், 800 கிலோ வரும், 1000 கிலோ வரும். நீங்க பார்க்கக்கூடிய வேரியன்ட் பாத்தீங்கன்னா 800 கிலோ கெபாசிட்டி. இந்த செட்டே அப்படியே வாங்கிக்கலாம். ஆமா, அப்படியே வாங்கிக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா 2 தள்ளு வண்டி, வண்டி தூக்குற ஒரு செயின் வந்துருங்களா? ஆமா, ரெண்டு வண்டி வந்துரும். வண்டி பாத்தீங்கன்னா 1 இன்ச் பேரிங்ல வரக்கூடிய ஹெவி வண்டி தான் கொடுக்குறோம். அதோட வண்டி டயர் பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்டோ டயர் பாத்தீங்களா, அந்த மாதிரி டயர் தான் வந்துரும். இது கூட பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு, மிஷின், ரிமோட் வந்து ஒரு மிஷின்ல கொடுத்துட்டேன். சரிங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இன்னொரு கொடுப்பேன். கஸ்டமர் யார் ஃபுல் செட்டா வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா இன்னொரு ரிமோட் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா 12,000 கொடுத்தா வயர்லெஸ் இல்ல, அப்படி இல்ல. நான் சொல்றேன் இதே ரிமோட் வந்து இந்த மாதிரி யூஸ்க்கு வந்து வயர்லெஸ் தேவை கிடையாது. ஏன்னா எங்க லைன் இருக்கு அங்க வச்சு யூஸ் பண்றோம். ஆப்ரேட் பண்றவங்களுக்கு இது மாதிரி யூஸ் ரிமோட் 2 கொடுப்பீங்க? ஆமா, 2 கொடுப்போம். ஒரு மிஷின்ல வந்துரும். சரிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல கம்ப்ளைண்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, அவங்க என்ன வந்து எங்கேயும் வந்து என்கொயரி பண்ண தேவையில்லை. ஏன்னா பில்டிங் மேல வந்து கூட்ஸ் ஏற்ற கொண்டு போறாங்க, 10 பேர் வேலைக்கு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒன்று ஸ்பேரா வச்சு, ஆமா ஸ்பேர் வச்சு அவங்க நல்லது. ஏன்னா திடீர்னு வேலைக்கு போற இடத்துல வந்து ஒரு நாள் வேலை கெட்டு போச்சு வச்சுங்க, 10,000 ரூபாய் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும். இதே வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடிய 10 பேர் எடுக்கக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள்ல பெரிய மண் லோடு இருக்கு, ஒரு நாள் முடிச்சிடும். இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இது வந்து சின்ன சைஸ் கிரேன்னு சொல்லலாம். நீங்க வந்து அதுல யூஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மினி கிரேன்னு சொல்லுவாங்க, சிவில் கிரேன்னு சொல்லுவாங்க, பின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேன்னு சொல்லுவாங்க, மன்கி கிரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து பில்டிங் மேல மெட்டீரியல் ஏத்திட்டு இந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, லாக் எடுத்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படியே பில்டிங் உள்ள கொண்டு வந்துக்கலாம். அப்படிங்களா? இப்போ அப்படியே ஒரு மோட்டர் பார்த்தோம். அது வந்து நார்மல் ஸ்பீட் மோட்டர். அதே பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் மோட்டர். ஹை ஸ்பீட் மோட்டர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சின்ன அளவுல தான் பண்றாங்க. அதை மெயினா நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 அடி வரையும் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கு. 100 அடி? ஆமா, அது வந்து 15 மீட்டர் 50 அடி, அது 30 மீட்டர் ஃபாஸ்ட் 100 அடி வரை போகும். ஒர்க் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்க. நல்ல ஸ்பீடா வருது. ஸ்பீட் தெரியுது பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதை விட டபுளா இருக்கும். ஆமா, இப்போ அந்த மாதிரி மோட்டர்ல வந்து ஒரு நாள் செய்யற வேலை இது 6 நாள்ல முடிச்சிடும். 6 நாள்ல முடிச்சிடலாம். இது ஹை ஸ்பீட் மோட்டர். இப்போ அதுலயே வந்து இந்த மோட்டர் மாத்தி வச்சா முடிஞ்சது. முடிஞ்சது. இப்போ அந்த செட்டுக்கு பதிலா இந்த செட்டுக்கு அப்படியே வச்சோம்னா ஹை ஸ்பீட் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இந்த கூட்ஸ் லிஃப்ட்ல பண்றாங்க பாத்தீங்களா, வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, இல்லாட்டி ஒருத்தங்க வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க, இல்ல பில்டிங் 3வது மாடியில வந்து பேக் கம்பெனி வச்சிருப்பாங்க, மிக்சர் கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பேஸா இருக்கிற கடையில எல்லாம் வந்து இது ரொம்ப தேவைப்படுது. டக்கு டக்குன்னு இது பண்ணா எனக்கு ஸ்லோவாலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கூட்ஸ் லிஃப்ட் நிறைய பேர் என்கொயரி பண்றாங்க. கூட்ஸ் லிஃப்ட்டுக்கு எந்த ஊர்ல என்கொயரி பண்ணாலும் நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க. நம்மள என்ன பண்ணிக்கலாம், ஆள் அனுப்பிச்சுட்டு வேலை செஞ்சு கொடுத்து ஒர்க் பண்ணி காட்டிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதே இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட்ஸ் லிஃப்ட், கூட்ஸ் வந்து மேல கொண்டு போகணும் இறக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் சைட்ல பனியன் கம்பெனி நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆந்திரா சைடு பண்ணி கொடுத்துருக்கோம், கேரளா சைடு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்து கேட்கறாங்க கன்ஃபார்மா பண்ணி கொடுத்தோம். ஓகே. இங்க இருக்கல அதுக்கான ஆக்சஸரீஸ் இதெல்லாம் ஆக்சஸரீஸ் ஒவ்வொரு டப்பால வந்து ஒவ்வொரு பொருள் வச்சிருக்கேன். சரிங்க. லிஃப்டிங் தந்தமா ஒரு பொருள் வச்சிருக்கேன். எல்லாம் பாத்தீங்கன்னா கொக்கி. ஆமா, இந்த கொக்கியில வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து ஆப்லாங் ரிங்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கொக்கி இன்னொரு வெரைட்டி கொஞ்சம் வாய் பெருசா இருக்கு பாத்தீங்களா, தனியா வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஆமா, எல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோப்புக்கு சம்பந்தப்பட்டது. சரிங்க.
நிறைய ஐட்டம் இருக்கு. இப்போ இது ஆல்ரெடி இந்த மாதிரி மிஷின்லாம் வச்சிருப்பாங்க ப்ரோ. அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வீடியோல தான் நம்ம எல்லாமே காட்டல. லிஃப்டிங்க்கு சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, ஏதாவது சொல்யூஷன் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் பக்காவா பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பெல்ட்ஸ் எல்லாம். ஆமா, இந்த பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட். சும்மா பேருக்கு வச்சிருக்கேன், ஸ்டாக்லாம் உங்களுக்கு வேர்ஹவுஸ்ல காட்டிடலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து லோட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போனா இந்த சிஸ்டம் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே இது வந்து மேனுவல் ட்ராலின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் கியர் டைப் இருக்கு. நம்ம வந்து ஒரு பொருளை லோட் பண்ணிட்டோம், அந்த பக்கம் வந்து அன்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து செயின் மட்டும் புல் பண்ணா போதும். கூட்ஸ் அப்படியே அந்த பக்கம் போயிடும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு அன்லோடு பண்ணிக்கலாம். இது என்ன இடம் ப்ரோ? இது நம்மளோட வேர்ஹவுஸ் பிரதர். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம உக்கடம் நியூ மார்க்கெட் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்ல லாஸ்ட் கடை நம்மளோட வேர்ஹவுஸ் இருக்கு. இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? ஆமா, இது எல்லாமே நம்மளோட பெல்ட் ஸ்டாக் தான். இந்த பெல்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய லோட் எல்லாம் லிஃப்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட். இதுல நம்ம மினிமம் ஸ்டாக் பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் ஒவ்வொரு மீட்டருக்கு ஒரு 50 பீஸ்ல இருந்து 100 பீஸ் ஸ்டாக் வச்சிருப்போம். இது வந்து அந்த வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பெல்ட், மெயினா லிஃப்ட் பண்ணக்கூடிய பொருள். ஓகே, இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செயின் இதெல்லாம் வந்து ட்ரம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா. கஸ்டமர் வந்து என்ன லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டியே கொடுத்துடலாம். வெட்டி கொடுத்துருவோம். ஒருத்தவங்களுக்கு வந்து 3 மீட்டர் கேட்பாங்க, 5 மீட்டர் கேட்பாங்க, 10 மீட்டர் கேட்பாங்க. இது வந்து ஃபுல் லென்த் அப்படியே வந்துடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, ரெக்யர்மெண்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி கொடுத்துறோம். எல்லா சைஸ்லயுமே வந்து. ஆமா, இதுல 6, 8, 10, 12 இந்த லைன் அப்படியே சைஸ் போயிட்டு இருக்கு. அதிகபட்சமா 24 மாதிரி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா இப்ப அங்க பாத்துட்டு ஸ்டாக் இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. அத இப்ப வந்து இங்க இவ்வளவு ஸ்டாக் இருக்கு. வீடியோல வந்து ஹோல்சேல் சொல்றோம், யாரும் ஸ்டாக் காட்டுறது இல்ல. நம்ம அதுக்கு வேண்டிய நம்ம வந்து ஸ்டாக் காட்டுறதுக்கு வேண்டிய உங்களை வந்து இங்க கூட்டு வந்திருக்கோம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ராட்செட் பெல்ட், ஒரு பொருளை வந்து ஆட்டோல லோட் பண்ணிட்டு அதை ஷேக் ஆகாம இருக்க கட்டி லாக் பண்றாங்க பாத்தீங்களா. ஒருத்தவங்க வந்து பெரிய பெரிய அந்த கயிறு போட்டு கட்டுறவங்க இருக்காங்க, ரோப் மாதிரி போட்டு கட்டுவாங்க. அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அது ரிஸ்க். இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்தது இதெல்லாம் அட்வான்ஸ். இது இந்த கிளிப்போட வந்துரும். ஆமா, கிளிப்போட நம்ம வந்து என்ன அளவுக்கு டைட் வேணும் டைட் வச்சுக்கலாம், எந்த ஷேக் ஆகாது. இப்போ வந்து ஒரு 4 வீலர் வந்து இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு கொண்டு வராம பெரிய பெரிய கண்டெய்னர் ஏத்திடுவாங்க. அது உள்ளுக்கு ஷேக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெல்ட் போட்டு லாக் பண்ணுவாங்க. இது சைஸ் என்ன சைஸ்ல எத்தனை மீட்டர்? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 6 மீட்டர் வரும், 20 அடி. அதை விட்டாங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் வரும், 33 அடி வரும். சரிங்க. மொத்தம் 2 லாக் வரும். ஒரு லாக் வந்து ஒன் சைடு லாக் பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த லாக்கை வந்து இது மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று வரும். இது வந்து வண்டியில இருக்கிற அந்த ஹூக்லயே மாட்டிக்கலாம். ஆமா, மாட்டிக்கலாம். சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் சைடு இன்னொரு லாக், இன்னொரு சைடு 2 லாக்கோடயே வரும். நம்ம வந்து சும்மா அடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிக்கலாம். இப்போ 6 மீட்டர் சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து கிடைக்கும்? 6 மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 350 ரூபா. இதுல நிறைய குவாலிட்டி இருக்கு. வந்து மீடியம் டியூட்டில பாத்தீங்கன்னா 6 மீட்டர் 350 ரூபா வருது. ஹெவி டியூட்டி போயிட்டீங்கன்னா 550 ரூபாயில ஸ்டார்டிங் ஆகும். இதுல அதிகபட்சம் இந்த கலர் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வேண்டி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். 45 மீட்டர் இருக்கு. 45 மீட்டர் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க எதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷெட் போடுறாங்க பாத்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் படுதா போட்டு கட்டுறாங்க. ஆமாமா, அதை வந்து காத்துக்கு பறக்காம இருக்கிறதுக்கு இதை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஒட்டுக்கு 40 பீஸ் ஆர்டர் அவங்களுக்கு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கஸ்டமைஸ் சைஸ் கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஹூக் இதெல்லாம் மாத்தி கொடுத்து நீங்க போட்டு. ஆமா, அதுல அது வந்து அவங்க எப்ப ரெக்யர்மெண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த டெம்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு போவாங்க, டாடா ஏஸ், அவங்களுக்கு எல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இந்த பில்டிங் மேல கூட்ஸ் ஏத்துறாங்க பாத்தீங்களா, இந்த சிவில் ஒர்க், இந்த ஜல்லி கல்லு மண்ணெல்லாம் ஏத்துறாங்க பாத்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய இந்த லிஃப்ட் பக்கெட் ஸ்டாண்டு தான். இது மொத்தம் 3 பார்ட்டா வரும். சரிங்க. இதெல்லாம் ஆதார் ஸ்டாக் தான் நீங்க பாக்குறீங்க. ஓகே, இது ஆதார் ஸ்டாக் தான். இது 500 கிலோ ஸ்டாக், இது 800 கிலோ ஸ்டாக். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஓவர் மெட்டீரியலோட ஸ்டாக் தான். எல்லாமே பாக்குறது எல்லாமே வந்து செயின் பிளாக் ஐட்டம், மோட்டர் ஐட்டம், இந்த வீ பெல்ட் புல், இதெல்லாம் ரெடியா இருக்கு, உடனே வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்னதுங்க ப்ரோ? இதுவும் அதே மாதிரி நம்ம பெல்ட் காட்டணும், அதுலயே பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இது காட்டணும் பாத்தீங்களா, அந்த செயின் காட்டணும். அதுலயே ஆல்டர்னேட்டிவ் வருது பாத்தீங்கன்னா ரோப். இதெல்லாம் இந்த மொபைல் கிரேன் நிறைய பாத்திருப்போம், ரோட் சைடுல நிக்கும் மொபைல் கிரேன், அதுக்கு வரக்கூடிய ரோப் தான் இதெல்லாம். இதுல வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 mm ல இருந்து 24 mm வரை நம்மளுக்கு வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கு. வித் வந்து சொல்றீங்க 1 mm வித்ல இருந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் பாத்தீங்கன்னா 6 mm திக்னஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து இப்போ நார்மலா பேசிக்காவே வந்து ஒரு சைஸ் சொல்ற மாதிரி இருந்தா எம்எம் தான் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 13 mm திக்னஸ், இது வந்து 16 mm திக்னஸ், இது பாத்தீங்கன்னா 8 mm திக்னஸ், இது அதுலயே பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ், இது 14 mm. எல்லா சைஸ்லயுமே நம்ம ரெடி ஸ்டாக்கா இருக்கும். இது வந்து தேவைப்படுற கட் பண்ணி கொடுத்துருவோம். இது அதே மாதிரி தான். எந்த பொருளாகட்டுமே உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்எம் மெஷர் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது நிறைய வந்து உங்களுக்கு அந்த எம்எம் கணக்கெல்லாம் மாறும்போது ரேட்டு மாறும், அதனால கான்டாக்ட் பண்ணா நீங்க ரேட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வீடியோ சொல்லும் போது இதுக்கு ரேட் சொல்ல முடியாது. மொத்தம் வந்து
ஸ்டார்டிங் 1 mm ஆரம்பிச்சு 24 mm இருக்கு, மொத்தம் 24 ரேட் ஆயிரும். ஆமா அதுலயே 24 பாத்தீங்கன்னா ரேட் அப்புறம் மீட்டர் கணக்கா வந்து அதுல பாத்தீங்கன்னாலே நிறைய குவாலிட்டி இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் வர்றது இருக்கு. ஓகே இந்த ரோப்புக்குள்ளே வந்து ஃபைபர் கயிறு வர்றது இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிரியில மொத்தம் 36 கம்பி வரும். அதான் இருக்கிறதுல ரோப்லயே வந்து ஹையஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அதுல 6-19 பிரின்னு வரும். 18க்கு 7 பிரி. இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அவங்க கூப்பிட்டு கேட்டாங்கன்னா என்ன ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து சொல்லிடலாம். ஓகே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து எங்க கிடைக்குன்னு தெரியாம நிறைய பேர் வந்து யூடியூப்ல எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எங்கேயும் கிடையாது, நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நானே வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வீடியோ பண்ணிருக்கேன். ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ கூட பண்ணியிருந்தோம். ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஒரு ஷாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்ல வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் வர முடியல ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வேணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ, அது கஸ்டமைஸ் சைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமைஸ்ல என்ன மாதிரி முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஒரு சில பொருளை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும், அதை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது, அதை வந்து இந்த ரீசன் சொல்லி அவங்க புரிய வச்சிடலாம். ஓகே, இப்போ உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றாங்க அப்படின்னா நம்ம கடை எங்க லொகேட்? நம்ம வந்து உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டை விட நியூ மார்க்கெட் புதுசா ஓபன் ஆயிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட வேர் ஹவுஸ் இருக்கு. அங்க வந்தாங்க ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். அங்க வந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். இங்க இருக்கிற எல்லாமே அங்கேயே இருக்கும். ஆமா அங்கேயே இருக்கும். இது சும்மா ஜஸ்ட் டிஸ்பிளே தான். மேக்ஸிமம் நம்ம வந்து அங்கதான் இருப்போம். ஏன்னா இங்க வந்து கஸ்டமர் ஃபுல்லா அங்கதான் வருவாங்க. வீடியோ நிறைய பக்கம் வீடியோ போட்டிருக்கோம். இல்ல அங்கதான் வருவாங்க. நானும் தம்பி இருக்கோம், அப்பா இருக்காங்க, 3 பேர் இருக்கோம். அங்கதான் இருப்போம். வரவங்க வந்து கால் பண்ணா லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறலாம். அங்க வந்தாங்கன்னா கையில வாங்கிட்டே போயிடலாம். ஓகே, எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிட்டே போயிடலாம். அப்படி வர முடியலன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட்ல பக்காவா உங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நேரில் வரவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ப்ரோ.